ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேட்ஃபிஷ் வகையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா கொலம்பியன் வுட் கேட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கேட்ஃபிஷ்க்கு பல பேர் இருக்குது கைஸ். கொலம்பியன் வுட் கேட்ஃபிஷ் மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து வுட் கேட்ஃபிஷ்ஷு, ட்ரிஃப்ட்வுட் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ பல பேர் இருக்குது இந்த கேட்ஃபிஷ்ஷுக்கு. ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து ஒரு 4 ஃபீட் டேங்க், ஒரு 5 ஃபீட் டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதோட பாடியில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது பார்க்க என்னமோ உட்டு மாதிரி இருக்கிறனால அதுக்கு வந்து அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்ஃபிஷ் கைஸ் இது. ஸோ கைஸ், இதோட ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டாலே நீங்கள் வந்து லைவ் ஃபீடு, பெல்லட்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்டு. ஸோ இதனால் நீங்கள் வந்து ஃபீடிங்க்கு இதை வந்து எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. ஸோ கைஸ், வாட்டரை நல்லா கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மீன் டேங்க்கில் ஹைடிங் ஸ்பேஸை விரும்பும். இந்த மீன் கூட நீங்கள் டேங்க் மேட் விரதா இருந்தால் இந்த மீன் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு டேங்க் மேட்ஸை சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த மீன் அதை சாப்பிட்றோம். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பிகினர்ஸ்க்கு இந்த ஃபிஷ்ஷை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து அக்யூரியம் ஹாபியில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீனை வந்து நீங்கள் மற்ற மான்ஸ்டர் ஃபிஷ் கூட விடலாம். ஸோ அது வந்து இது போய் அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. அண்ட் கைஸ், இந்த மீனில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கனாலே எனக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு பல்ஜியாக இருக்கும், ஏன்னா எக்ஸ் இருக்கனால. ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது வயிறு பல்ஜியாக. ஸோ அதை வச்சு நம்ம வேணால் மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ வேறு மெத்தட்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியாது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு வாட்டரோட ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் மாட்ரேட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ 100 ppmலேருந்து 300 ppmக்குள்ளே வைங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பின்னாடி ட்ரில்லிங் ஒர்க்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த வாய்ஸ் நல்லா வரலாம். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. Bye bye guys.